வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கடமா வரும் வாரங்களில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அஞ்சலி, கண்ணம்மா அப்பா 3 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத ஹேமா கேட்குறாங்க. கண்ணம்மா சொல்கிறாங்க, அஞ்சலி என்னோட சொந்த தங்கச்சி, அவன் மேலே நான் எப்போதும் பாசமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுறாங்க ஹேமா. சமையலம்மாவுக்கு அஞ்சலி சித்தி சொந்த தங்கச்சியா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி யாருமே என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை, அப்போது சமையலம்மா எனக்கு பெரியம்மா வேணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததாக டைனிங் டேபிளில் எல்லோரும் நைட் சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க. சௌந்தர்யா, வேணு, பாரதி, ஹேமா 4 பேரும் சாப்பிட்டுருக்குறாங்க. ஹேமா இப்போது எல்லார்ட்டையும் கேட்குறாங்க, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்கிட்ட ஏன் ஒரு விஷயத்த மறைச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. சமையலம்மாவை உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அவங்க கிட்டக்க பணம் இல்லை, பெருசாக வீடு இல்லை, கார் இல்லை அப்படின்றதுக்காக உங்களுக்கு யாருக்குமே அவங்கள பிடிக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை ஹேமா அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. அப்புறம் எதனால சமையலம்மா என்னோட பெரியம்மா அப்படின்னு நீங்கள் யாருமே என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. என்ன சொல்கிற ஹேமா அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க. அப்போது ஹேமா சொல்கிறாங்க, சமையலம்மா அஞ்சலி சித்தியோட சொந்த அக்கா தானே, இந்த விஷயத்தை நீங்கள் ஏன் என்கிட்ட எல்லோரும் மறைச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எல்லாருமே ஏன் சமையலம்மான்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க நமக்கு ரிலேஷன் தானே, அப்புறம் எதுக்காக யாரோ மாதிரி எல்லாரும் அவங்க கிட்டக்க பேசுகிறீங்க அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. அப்போது லக்ஷ்மியோட அப்பாவை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. லக்ஷ்மி பாவம், அவளோட அப்பா யாருன்னு உங்கள் எல்லாத்தையுமே கேட்டால், ஆனால் யாருமே ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே லக்ஷ்மிகிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. பாவம் சமையலம்மாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. இனிமேல் நான் சமையலம்மான்னு கூப்பிட மாட்டேன், அவங்கள பெரியம்மான்னு தான் கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. அதை கேட்ட உடனே பாரதிக்கு கோபம் வந்துடுது. நீ பெரியம்மாலாம் கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. சௌந்தர்யாவும் மனசில் நினைக்கிறாங்க, அம்மாவை பெரியம்மான்னு கூப்பிட்றேன்னு சொல்கிறாலே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்கே பாரு ஹேமா, யாரை என்ன முறை சொல்லி கூப்பிடுறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. நீ யார் மேலே பாசமாக இருக்கிற, அவங்க உன் மேலே பாசமாக இருக்கிறாங்களான்றது தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேமா சொல்கிறாங்க, எனக்கு ஒரு அம்மா இருந்தால் அவங்க என் மேலே எவ்வளோ அக்கறையாக பாசமாக இருப்பாங்களோ அதே மாதிரி எனக்கு சமையலம்மா இருக்கிறாங்க, அவங்கள ஏன் நான் பெரியம்மான்னு கூப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. சௌந்தர்யா ஹேமாவுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.